இந்த பவனாசிரிங்கிற நதியானது பெருமாள் கோவிலிருந்து பெறுகிறது. பெருகி நம்முடைய பாவத்தை போக்குகிறது. ஆனா நம்ம ஐஷிங்கன்றதான இந்த நதி இருக்கு, அது வெளியிலிருந்து ரிசுமுடைய குடிவாரத்துல போய் முழுகிறது. அந்த பவனாசிரிக்கு பிரவாகம்னா வெள்ளம், வெள்ளத்தினாலே அது பாவங்களை போக்கடிக்கிறது. ஐஷிங்கர் உபதேச வெள்ளங்களினாலே நம்முடைய பாவத்தை போக்கடிக்கிறார். பிரவாக போதையினர் நம்முடைய அவருடையதான அந்த உபதேசமாகிற வெள்ளங்கள், அந்த அருள்மொழிகளாகிற வெள்ளங்களினாலே நம்முடைய பாவத்தை போக்கடிக்கிறார். அது அங்க போய் தீர்த்தாமணும். இது நாம் இருக்கிற இடத்துக்கே வந்து நம்மை புனிதப்படுத்தக்கூடிய புண்ணிய நதியான சிவகங்கேசிங்கர் சொன்னார். பூர்வம் தர்மார்த்தம் ஜகதி கிருதயுகே யோபதீர்ணோ நிருசிம்மஹ சத்தர்மான் ஸ்தாபயித்வா கருடகிரி குஹா நித்யவாச பிரியோ பூத் சோயம் தர்மான் வினஷ்டான் கலிகல்ஷவசாத் ஈக்ஷதத்ரக்ஷணார்த்தோ ஜாத ஸ்ரீரங்கநாதः யதிவரவபுஷா அஹோ வினஸ்தா நமாகி. அதாவது நிருசிம்மன் தர்ம சம்ஸ்தாபனத்துக்காக அவதாரம் பண்ணினான். அப்பொழுதே அவன் நீய தோன்றியவன் அவதாரம் பண்ணி இரண்யகசிபுவை சம்ஹாரம் பண்ணினான். ரொம்ப டயர்டா இருந்தது, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அகோபில குகைக்கவே உட்கார்ந்தான். பெருமாள் ரொம்ப டயர்டா இருக்கிறதுனால அகோபில குகையிலேயே போய் உட்காந்துட்டா பெருமாள் சொன்னான். அப்புறம் எழுந்து கூட வந்தார். அப்புறம் பார்த்தா என்னடா இது இந்த மாதிரி ஆயிடுது, லோகத்துல கலிகாலுஷன்றது அதிகமா வந்துருக்கு, கலி ரொம்பவே கோலாகலமா இருந்துட்டு ரொம்ப படுத்துறது. ஆகையால இந்த கலியிலிருந்து லோகத்தை ரட்சிக்கணும், லோகத்தை விடுவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டவன் ரங்கநாத எதிராஜராக அவதாரம் பண்ணி ஆங்காங்க சஞ்சாரம் பண்ணி கலியினுடைய கோலாகலத்தை நீக்குவதற்காக இப்படி யோகிராஜராக அவதீர்ணன் அவர் அவதாரம் செய்தார் போலும் என்றாக சொன்னார். கடைசி ஸ்லோகம் இது. ரஜோ மனுஷ்யான் பரிமார்ச்சயந்தி வை சித்தானுசரானுகாமுதா புனாதி யோகி ஸ்வபதாப்ஜரேணுபிஹி. இது ஒரு பன் கருணை. அதாவது ரேணு ரஜஸ், ரஜஸ்னா டஸ்ட்னு அர்த்தம் உண்டு, ரஜஸ்னா ரஜோகுணம்னு அர்த்தம் உண்டு. ரெண்டு மீனிங் உண்டு. ரஜஸுக்கு டஸ்ட் தூள் தூசின்னு அர்த்தம் உண்டு, ரஜோகுணம்னு அர்த்தம் உண்டு. இந்த நிருசிம்மனுடைய திருவிழத்திற்கு உகந்து பிரவகிக்கக்கூடியதான பவனாசிரி நதியானது தன்னிடத்தில் தீர்த்தமாடுபவர்களின் அழுக்கை எல்லாம் அகற்றுகிறது. நதியில தீர்த்தமாட உடனே அழுக்குப்படும். ஆனா ரங்கநாத யதின்றதான இந்த யோகிராஜன் இருக்காரு, அவர் பாரதம் முழுக்க சஞ்சாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். அவர் சஞ்சாரம் பண்ணச்சே அவருடைய திருவடியிலிருந்து தூசி கிளம்புது. அந்த திருவடியிலிருந்து தூசி கிளம்பின பக்தர்கள் எல்லாம் போய் அந்த தூசியை தங்க உடம்புல பூசிக்கிறார். பவனாசிரி தூசியை போக்குறது. ஆனா இந்த ரங்கநாத எதிராஜர் தன்னுடைய திருவடி தூசியினால எல்லாரையும் புனிதப்படுத்துகிறார்னா இதை விட லோகத்துல வேற என்ன விசித்திரம் இருக்க முடியும்? இதுதான் விசித்திரம். அது அழிக்கானவரை காப்பாற்றுறது, ரொம்ப சுத்தமாக்குறது, டியூப் பண்றது. ஆனா இவர் திருவடி துவங்கினால அத்தனை பேர் ரஜோகுணம் உடையவர்களை எல்லாம் தன்னுடைய திருவடி ரஜசினாலே புனிதப்படுத்துகிறார் என்றால் ரங்கநாத எதிராஜனுடைய பிரபாவம் எத்தகையது என்பதை நாம் அறிய வேண்டும் சொல்லி உடனே ஐஷிகர் விட்டார். ஜெய ஜெகதேசிகா மகாதேசிகா மகாயோகி கௌரேயா ஸ்ரீ நிருசிம்மச்சரண மண்டித பிருங்கராஜா பஞ்சகாரி நாம பிருதாவளி பூஷிதா ரங்கநாத யோகீந்திர ரிக்வேத சாஸ்திர மர்மஜ்ஞா வேத வேதாந்த பரிசீலன தத்பரா ஸ்வாகதம் 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 யாஹராமா. ஐஷியருடைய சரணாரவிந்தத்துல சுஸ்வாகதத்தை நிவேதனம் பண்ணி நாம் எல்லாரும் கிருதார்த்தர்களாகிறோம். இனி நமக்கு பாரதேயம் எங்கும் திருவள்ளுவர் பெற்று நீங்காத செல்லும் நிறைய ஒரு உன்னதமான காலம் வாய்த்திருக்கிறது. அதனால உங்க எல்லாருடைய சார்பாக ஐஷியரிடத்துல இந்த ஸ்வாகத பத்திரிகையை சமர்ப்பித்து